வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடம் ஆட்சியில் பங்கு கேட்போம் என சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடையில் தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி குழு தலைவர் ராஜேஷ்குமார் தலைமையில் ஏழைகளுக்கு தையல் இயந்திரம் வழங்கி கேக் வெட்டி கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு இனிப்பு வழங்கினர். அதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராஜேஷ்குமார், தமிழகம் முழுவதும் கிராம காங்கிரஸ் அமைப்பு என்னும் பெயரில் 16,000 கமிட்டிகளை அமைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முழுமையாக மதுக்கடை மூட வேண்டும் என்பதை காங்கிரஸ் கட்சியின் கொள்கை என கூறிய அவர், ஆன்மீகத்தை வைத்து பாஜக அரசியல் செய்வதாக விமர்சனம் செய்தார். இப்போ காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு கிராம காங்கிரஸ் கமிட்டி என்கின்ற ஒரு மறுசீரமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 16,000 கமிட்டிக்கு மேல அமைச்சிருக்கோம். எங்க கட்சியினுடைய வலிமையை பொறுத்து நாங்க நிச்சயமா எந்த கூட்டணியில பயணிக்கிறோமோ அந்த கூட்டணியில் நிச்சயமாக நாங்க அதிக தொகுதி கேட்கறதுல ஒரு தப்பும் கிடையாது. அதே மாதிரி வரக்கூடிய காலங்களில் எங்களுடைய தேசிய தலைமை நிச்சயமாக அவர்கள்ட்ட நாங்க சொல்லியிருக்கோம். அவங்க நிச்சயமாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய வலிமைக்கு ஏற்றவாறு அதிகமான தொகுதிகளை கேட்டு பெறுவோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை.